ஹாய் வணக்கம் வெல்கம் டு ட்ரிபிள்ஸ் வியூஸ். நான் சிவகுமார் சங்கரபாண்டியன். சம்பவத்தை பார்த்தீங்களா? நேற்றுக்கு வச்சு செஞ்சு விட்டுட்டாங்கல்ல. 61 ரன் வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றி. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சில் இந்தியா வச்சு செஞ்சு விட்டுருச்சு. இருந்தாலும் இந்த அளவுக்கு ரன் வித்தியாசத்தில் ஜெயிப்பாங்கங்கிறது யாருமே நினச்சி பார்க்கல. ஒன் சைடாகவே மேட்ச் போயிடுச்சு. அதுதான் ஒரு சுவாரஸ்யம் இல்லாத மேட்சாக தான் இருந்தது நேற்றுக்கு. ரசிகர்களுக்கு மிகுந்த ஏமாற்றம் தான், உலக கிரிக்கெட் ரசிகர்களுக்கு. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னா மிகப்பெரிய ஒரு வார் மாதிரி அங்கே இங்கேயுமா போய் 5 ரன் 10 ரனில் வித்தியாசத்தில் ஜெயிப்பாங்க, நெக் டு நெக் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நேற்று ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிட்டாங்க இந்தியா. அந்த மைதானத்தை பொறுத்தவரையில் சேசிங் தான் கஷ்டம். ஆனால் அவங்க சேசிங்கை விரும்பி எடுத்தாங்க. டாஸ் வின் பண்ணியும் எதனால் அப்படின்னு தெரியல. அவங்க புது ஒரு ஸ்ட்ராட்டஜியை பண்ணி ஸ்பின்னர்ஸை வச்சே இந்தியாவை முடிச்சு விட்டலாம். நபிபியா கூடயே இவங்கெல்லாம் திணறினாங்க, ஸ்பின்னர்ஸை பார்த்து திணறினாங்க அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நிறைய ரிவ்யூஸ் எல்லாம் அவங்க பார்த்துட்டு நிறைய ஆலோசகர்கள்லாம் கேட்டு தான் அவங்க இந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க. உண்மையில் ஸ்பின்னை முதல்ல ஸ்பின்னு சல்மான் அலி போடுறாரு. அந்த பாலில் அபிஷேக் சர்மா விக்கெட் போகுது. என்னடா நடக்குதுன்னு யோசித்தோம். ஆனால் கொஞ்சம் கூட அபிஷேக் சர்மா போனதை நினச்சி எதுவுமே பதட்டப்படாமல் அடுத்து விளையாண்டாங்க பாருங்கள். இஷான் கிஷனும் திலக் நின்று ஸ்ட்ரைக் கொடுத்துட்டே இருந்தாப்ப உண்மையில் இஷான் கிஷனுடைய பேட்டிங் மார்வலஸ். இப்படி ஒரு பவர் ஷாட்ஸு, அப்பா 6 4 பவர் ஷாட்ஸ், புல்லட்டு மாதிரி போகுது பால். அந்தளவுக்கு அவர் உண்மையில் பவர் ஷாட்ஸாக அடிக்கிறாருங்கிறது நினச்சி கூட பார்க்க முடியல. அபிஷேக் சர்மாவும் நேற்று சேர்ந்துருந்தாருன்னா உண்மையில் ஸ்கோர் 200க்கு மேலே தான் இருக்கும், மாற்றமே கிடையாது. அந்தளவுக்கு ஷாகித் அஃப்ரிதி பாலெல்லாம் வச்சு நச்சு விட்டுட்டாங்க. ஃபாஸ்ட் பவுலிங்காக போட்டாலே அடி தான். ஃபஸ்ட்டு கடைசி ஓவரில் 20 ரன் போச்சு, விக்கெட்டும் போச்சு. ஆனால் 20 ரன் போச்சு. இஷான் கிஷனுடைய விக்கெட்டை கூட போனதுக்கப்புறம் அவங்க பெரிய செலிப்ரேட் பண்ணலை. அப்போவுமே இஷான் கிஷன் அடிக்கும் போதே பாகிஸ்தானுடைய போலர்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு பதட்டம் தெரிஞ்சிச்சு. அவர் அடிக்கும் போதே ஒரு பதட்டம் அவங்ககிட்ட வந்துருச்சுங்கிறது கண்ணிலே தெரிஞ்சுது. ஏன் அவங்க மெயின் கீயாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கின்ற அந்த உஸ்மான் தாரிகை 11ஆவது ஓவர் கொண்டு வந்தாங்கங்கிறது தான் எல்லோரும் அவங்க தரப்பில் கேட்கக்கூடிய கேள்வி. உண்மையில் அவர் போலிங் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத இவங்க ஓரளவுக்கு ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டாங்க. மூமெண்ட்டு கொடுக்கக்கூடாது, ஃபுட் மூமெண்ட்டு கொடுக்கக்கூடாது, அவன் ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் எந்த மூமெண்ட்டும் கொடுக்காதீங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அவர் ஃபுட் மூமெண்ட்டை பண்ணி தான் அவர் அந்த வெயிட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் எல்லாருடைய பார்வையாக இருந்துச்சு. ஆனாலுமே பால் மிகப்பெரிய அளவு ஹிட் பண்ண முடியல. நேற்றை பொறுத்தவரை அவர் ரன்னை கண்ட்ரோல் பண்ணி கொடுத்தாரு, அது ஒரு விஷயம். நான் ஒரு விக்கெட் தான் எடுத்தார். ஆனால் இந்தியாவை நான் தான் காலி பண்ணுவேன், இந்தியாவுக்கு நான் தான் சிம்ம சொப்பனமாக இருப்பேன்னு அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அது நடக்கலை. சிங்கிள்ஸு, டபுள்ஸு, 4 இந்த மாதிரி விஷயமாக அவருக்கு அடிச்சுட்டு ஓரளவுக்கு ரன்களை கொடுத்துட்டு ஒரே ஒரு விக்கெட் எடுத்து தான் போனார். மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு போனலை. ஆனால் 11ஆவது ஓவர் கொண்டுறதுக்கு முன்னாடி இங்கே மேட்ச் முக்கால்வாசி முடிஞ்சாச்சு. 10 ஓவருக்குள்ளேயே அவங்க மேக்ஸிமம் ரன்னை கொண்டாந்துச்சு. அதுக்கப்புறம் வர ரன் அப்படி ஆட்டோமேட்டிக்காக வரக்கூடிய ரன்கள் வந்துடும், யார் போட்டாலுமே வந்துடும் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த 10 ஓவருக்குள்ளே ஒரு 7வது ஓவரில் அவங்க அவரை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஏதாவது பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. பட் ஆனால் அவர் யூஸ் பண்ணலை. என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க? அது போக பாகிஸ்தானுடைய ஃபீல்டிங் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. உண்மையில் 4ல் அவங்க தடுக்கக்கூடிய 4 கூட தடுக்கலை. எந்த அளவுக்கு அவங்க பதட்டத்தில் இருக்காங்கன்னே தெரியல. இந்தியாவை பொறுத்தவரை நேற்று எந்த விதமான பதட்டமும் இல்லாமல் விளையாண்டாங்கங்கிறது தெரிஞ்சு நிதானமாக தான் விளையாண்டாங்க. மற்ற கண்ட்ரியோடு விளையாடுற மாதிரி உள்ள ஒரு ஃப்ரீனஸ் கிடையாது. ஆனால் ஒரு அழுத்தத்தோடு இருந்தால் கூட ஒரு சாதாரண நிலையில் அவங்க ஈஸியாக வெற்றி பெற்றுட்டு போனது தான் உண்மை. இந்த மாதிரியான ஒரு விளையாட்டு எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய விளையாட்டு என்னென்னா மாறி மாறி இருக்கணும், ஒரு சூப்பர் ஓவர் வரைக்கும் வரணும் அப்படிங்கிறதான் உலக கிரிக்கெட் ரசிகர்களுடைய இந்த ரைவல்ட்ரி கண்ட்ரிஸ் நடக்கும்போது அது ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸு, ஒவ்வொருத்தருக்கும் அவங்க செலிப்ரேட் பண்ணுறது, இதெல்லாம் பார்க்குறது தான் ரசிகர்களுடைய ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். அது நேற்றுக்கு நடக்கலை. 2 டீமுமே மிகப்பெரிய செலிப்ரேஷன்லாம் பண்ணலை. முக்கியமாக அது ஸ்ரீலங்காவில் நடக்கா இந்தியாவில் நடக்கான்னு தெரியல. முழுக்க ப்ளூ ஜெர்சி அந்த அளவுக்கு இந்திய ரசிகர்களால் நிரம்பி வழிஞ்சுது. எல்லா உலகத்திலுடைய மேக்ஸிமம் கண்ட்ரீஸில் நிறைய கிரிக்கெட் ரசிகர்கள் இந்த மேட்ச்சை பார்க்குறதுக்கு வந்திருந்தாலும் பாகிஸ்தானுடைய எண்ணிக்கை அங்கே தான் எல்லா மேட்சும் நடக்கும். ஏகப்பட்ட பேர் அங்கே ஆல்ரெடி போய் இருக்கிறாங்க எல்லா மேட்சையும் பார்க்குறதுக்கு. ஒரு மோர் தென்
75% வந்து ப்ளூ ஜெர்சி தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு இந்தியாவுக்கான ரசிகர்கள் வந்து மேக்ஸிமம் டிக்கெட்டே வந்து இந்தியன்ஸ் நிறைய எடுத்துட்டாங்கங்கிற மாதிரி தான் செய்தி சொன்னாங்க. 36,000 டிக்கெட்டில் இப்போ 20,000 டிக்கெட் இந்தியன்ஸே வாங்கியிருக்காங்க. இந்தியன்ஸ்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிரிக்கெட் ரசிகர்களும் இந்தியாவிலேருந்து போய் இருக்கக்கூடியவங்கெல்லாம் சேர்ந்து எடுத்திருக்காங்கங்கிறது தான் சொன்னாங்க. அந்த அளவுக்கு. ஆனால் மேட்சை வந்து பக்காவாக நடத்தி முடிச்சிட்டாங்க ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் போர்டு. அவங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட் அங்கீகாரம் வந்து இந்த இடத்துல வந்து கிரிக்கெட்டு நடத்துறதுக்கான ஒரு விஷயம் வந்து ஒரு சூப்பரான ஆர்கனைஸ் பண்ணதுக்கான ஒரு விஷயம் வந்து அவங்க பண்ணி கொடுத்துட்டாங்க தான் உண்மை. நல்ல அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. மேட்ச் பார்க்குறதுக்கு சுவாரஸ்யமாக இல்லாட்டாலும் இப்போ ஸ்ரீலங்காவை சுற்றி பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு அவங்க வந்து அது மூலமாக பண்ணிட்டாங்க. அதுதான் உண்மை. ஸ்ரீலங்காவுக்கு இது மூலமாக டூரிசமோடைய டெவலப்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். அது மாற்றமே கிடையாது. வாய்வழி செய்திகள் தானே, போய் பாருங்கள் அதை போய் பாருங்கன்னு போகிறவங்க சொல்கிறது தான். அந்த வாய்ப்பு கண்டிப்பாக ஸ்ரீலங்கா கிடைக்கும். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டுக்கு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு நல்ல முறையில் ஒரு மேட்சை நல்லா அமைதியாக முடிச்சுட்டாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரையில் பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். ஏன்னா அவங்க சூஸ் பண்ணதோ அவங்க எதிர்பார்த்து வந்த விஷயமோ நடக்காதது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு கேமை வந்து அவங்க டஃப் கொடுக்கலையேங்கிறத அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஒரு டஃப்பே இல்லாமல் ஒரு மேட்சை வந்து இந்த அளவுக்கு ஒரு ஈஸியாக வின் பண்ண விட்டுட்டாங்களாங்கிறது அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆதங்கமாக இருந்தது. ஜெயிச்சா ஒரு கொண்டாடுவாங்க. ஆனாலும் ஈஸியாக ஜெயிக்க விட்டுட்டாங்கங்கிறது தான் அவங்களுடைய மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. அந்த ரசிகர்களுக்கு வரக்கூடிய மேட்சுகள் இன்னும் அடுத்த சுற்றுகள்லாம் சூப்பர் 8க்கு போயாச்சு இந்தியா. அவங்களும் வந்துடுவாங்க, மாற்றம் கிடையாது. இருந்தாலும் திருப்பி ஒரு ஃபைனல்லையோ மீட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை வருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். அவங்களுக்கு எந்த மாதிரி செமிஃபைனல் வருது, சூப்பர் 8ல் என்னென்ன மாதிரி மேட்சஸ் எல்லாம் வருதுங்கிறத பார்த்துக்கணும். என்னமோ இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு மேட்ச்சு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டம் தான் எல்லாருக்கும். அது மேட்ச் யார் ஜெயித்தாலும் சரி உலக கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். திருப்பியும் வரணும், ஆனால் ஈஸியாக ஜெயிக்கிற மாதிரி இருக்காது. கொஞ்சம் டஃப் கொடுக்குற மாதிரி வர்ற ஒரு விஷயம் நடக்கணும் அப்படிங்கிறத எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது. இருந்தாலும் இந்தியா நம்ம இந்தியா இல்லையா, நம்ம ஜெயித்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். இந்திய நாடு முழுக்க நேற்று அவ்வளோ இடத்துலையும் மிகப்பெரிய கொண்டாட்டங்கள்லாம் நடந்திருக்கு. நம்மளும் கொண்டாடுவோம், வீரர்களை பாராட்டுவோம். குறிப்பாக நம்முடைய இஷான் கிஷனுக்கு மிகுந்த ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.